தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது அவரை ஆபத்தான முறையில் கட்சியினரும் ரசிகர்களும் பின்தொடர்கின்றனர். அப்போது நேரிடும் விபத்துகளில் உயிரிழப்பும் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? உங்கள் மகனோ மகளோ இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை என்ன சொல்லி திருத்துவீர்கள் ஆகிய கேள்விகளுக்கு மக்கள் கூறிய கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். விஜய் ரசிகர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர விஜயை இன்னும் அரசியல் கட்சி தலைவராக இன்னும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இந்த தாவேகா நிர்வாகிகளிடத்துல அப்படின்னா ஒரு அரசியல் விழிப்புணர்வு முதல்ல கிடையாது. அவங்ககிட்ட இருக்க ஒரு இன்த்துனால அவங்க ஓடி போய் விழுகிறாங்க. காவல்துறை பாதுகாப்பு இல்லை, கரெக்டான முறையில் பாதுகாப்பு கொடுத்து இந்த விபத்துக்களை தவிர்க்கணும். அவர் வர வேண்டாம்னு தான் சொல்கிறார் ஒழிய யாரும் பின்தொடரக்கூடாதுன்னு சொல்லும் போது கூட தொடர்ந்து இன்னும் இப்போ காலையில் கூட நடக்குது. அதனால் அவங்க கண்ட்ரோலில் அந்த ரசிகர்கள் இல்லை. சினிமா நடிகருங்கிறதுனால அது ஒரு மனநோய் மாதிரி இருக்கு. மனநோய் அரசியல் தலைவனே யாரும் வரமாட்டாங்க. அரசோட பாதுகாப்பு தாண்டி இவங்களும் சில வழிமுறைகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் போகக்கூடிய எல்லா இளைஞர்களும் ப்ராப்பரான ஹெல்மெட் போடுறதோ அதுக்கான அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ அதெல்லாமே பண்ணால் ஓரளவுக்கு தடுக்க முடியும். அவங்களா தான் திருந்தணும். நீங்கள் எவ்வளோ கட்டுப்பாடு வைங்க, ராணுவத்தையே கொண்டாந்து நிப்பாட்டினாலும் மேலே ஏறி குதிச்சு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை அவங்கவுங்க பெற்றோர்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி ரசிப்பு என்பது வேறு, ஆர்ப்பரிப்பது என்பது வேறுங்கிற புரிஞ்சு அவங்கள கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா அதை கண்டிக்கிற இடத்துல யார் இருக்காருன்னா நடிகர் விஜய் தான் இருக்கார். அவர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கான பொறுப்பாளர் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு. மற்ற பார்ட்டியில் உள்ள தலைவர்மாரெல்லாம் போவதில் உயிரிழப்போ எந்த இதுவும் உண்டாகல. அதே மாதிரி உள்ள அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இவங்களோட கல்ச்சர் ஒரு புது கலாச்சாரமாக வருது. அதை விஜய் அவர்கள் தான் அதை கட்டுப்படுத்தணும். அடுத்து இந்த நிலையை நீடிச்சுக்கிட்டு போச்சுன்னு சொன்னால் அவருடைய பிரச்சாரம் எங்கே நடந்தாலும் பெற்றவங்க பிள்ளைங்களை வீட்டு சிறை வைக்கக்கூடிய காலகட்டம் வந்துடும். போய் விழுறவங்களும் நம்ம குழந்தைகள் தான். அடுத்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க நம்ம பார்க்கல. எங்கே இருந்து வராங்க? வானத்தில் இருந்தால் வராங்க? இல்லை, நம்ம குழந்தைகள் தான். அவங்கள எப்படியாவது சொல்லி திருத்தணும்.